வாசிக்க போகிறோம். அதற்கு பின்பு பாஸ்டர் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். எதற்காக ஜெபிப்பார்கள் என்று சொன்னால், என்னுடைய மருமகன் ஒரு பாடலை எழுதி அவர் வெளியே இன்னைக்கு விடப்படுகிறார். இந்த பாடலை அவர் பாஸ்டர் ஜெபித்ததற்கு பின்பு அவர் அந்த பாடலை பாடுவார். அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சங்கீதம் 8ஆம் சங்கீதம். இன்னைக்கு நாம் வாசிக்கிறதான சங்கீதத்தின் பகுதி 8ஆம் சங்கீதம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பலிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனின் நட்சத்திரங்களை நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மத்ஸ்யங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவர்களையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினேன். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மேன்மையுள்ள நாமத்தை நாம் துதிக்கிறபடியினால், மேன்மையுள்ள நாமத்தை நாம் ஆராதிக்கிறபடியினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுது நம்முடைய மத்தியில் பாஸ்டர் அவர்கள் வந்து என்னுடைய மருமகன், இரண்டாவது மருமகன் ஜூட் பெஞ்சமின் ஐசன் அவர்கள் ஒரு பாடலை ஏற்றி அவர்கள் பல நாட்களாக உட்கார்ந்து அதை யூடியூப்ல இன்னைக்கு போட போகிறார்கள். என்னால் நீங்கள் இந்த பாடலை கேளுங்கள். இந்த பாடல் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவும் உடைய தேசத்திற்காகவும் உடைய சபைக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் பாஸ்டர் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அந்த மனமகிழ்ச்சியான அந்த நாளிலும் கூட கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆராதிக்க முடியாதபடி ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கப்படுகிறவே முன்பாக கடந்து சென்ற ஆண்டவரே, அந்த தடைகளெல்லாம் முற்றிலுமாய் நீங்கள் நீக்கி போடுங்க ஆண்டவரே. நாங்கள் சுயாதீனமாய் நாங்கள் ஆராதிக்க ஆண்டவரே தகப்பனே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நல்ல ஒரு வழிவாசலை இயேசப்பா நீங்கள் திறந்து கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரையா. யார் யாருடைய கண்களில் தயவடைக்க பண்ண வேண்டுமோ அவருடைய கண்களில் இயேசப்பா நீங்கள் தயவடைக்க பண்ணும்படியா நீங்கள் ஜெபிக்கிறங்க தாவே ஸ்தோத்திரையா. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அந்த நாளிலும் கூட கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அந்த கொரோனா வியாதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. அந்த வைரஸ்க்கு ஆண்டவரை முற்றிலுமாய் அழிக்கப்பட தகப்பனே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அது உங்களால் முடியும் என்பதை ஆண்டவரே அப்பா ஜனங்களை அறிந்து கொள்ள தகப்பனே நீங்கள் உதவி செய்ய ஜெபிக்கிறங்க தாவே ஸ்தோத்திரையா. ஆண்டவருடைய கரத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்குறங்க தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தன்னுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறங்க தாவே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். என்னென்ன காரியங்களுக்காக தன்னுடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் இயேசப்பா நிறைவாக்கி கொடுங்க ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய வல்லமை கத்தாவை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறங்க தாவே ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் தேவ மகிமை ஆண்டவரே வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறங்க தாவே ஸ்தோத்திரையா ஸ்தோத்திரம். விசேஷமாக அமெரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறங்க தாவே. ஆண்டோடைய வல்லமை மகளுடைய சகத்திற்குள்ளாக ஆண்டவரே இறங்கும்படியாக ஜெபிக்கிறையா. நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல பலனை கொடுங்க, நல்ல ஆரோக்கியத்தை எசப்பா நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பமாக ஆராதிக்க எசப்பா நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே ஸ்தோத்திரையா. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அந்த வேலையும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். பாடலை ஆண்டவரே வெளியிட்டதான தன்னுடைய மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே எசப்பா நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே ஸ்தோத்திரையா. இந்த நாளில் ஆண்டவரே புது பாடல்களை தேவன் தந்தார் என்று சொல்லுகிறார் ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அந்த புது பாடலை தகப்பனே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே ஸ்தோத்திரையா. ஆண்டவரே அதை யூடியூப்ல ஆண்டவரை வெளியிடும் போது
கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அநேகருக்கு கர்த்தாவே அந்த பாடலாவது பிரயோஜனமாய் காணப்பட தகப்பனே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். கிருபை கூட இருக்கட்டப்பா. இம்மட்டு எங்களை வழிநடத்தி வந்தீங்களே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இம்மட்டுமா என்னுடைய கிருபை எங்களை தாங்கினதே, அதற்காக எனக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கூட உடைய கிருபை அந்த கரம் எங்களை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரையா. எல்லாவற்றையும் சமூகத்தில் தாழ்த்தி எங்களை வெறுமையை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொண்டு மீட்பரே கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்ட விதமாய் செய்வாராக. இப்பொழுது தொடர்ந்து ஒரு பாடலை வெளியிட போகிறதான பாடலை நம்முடைய மத்தியிலே பாடுவார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு வசனத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடலை என்னோடய கல்லூரி பருவ நாட்களில் ஆண்டவர் கொடுத்த பாடல். 2014 வருஷத்தில் என்னோடய நண்பர்களோடு உட்காந்து ஒரு ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அது ரொம்ப நாளாக அதை வெளியிட வேண்டும் ஆசையாக இருந்தது. தருணம் கிடைக்கல. ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு லாக்டவுன் மூலியமாக அதுக்கு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண டைம் கொடுத்துருக்குறாங்க. பாடல் கேட்டு ஆசீர்வாதம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக வசனத்தின் அடிப்படையில் எழுதின பாடல். தந்தையே 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 உம்மன்பு ஒன்றே போதும்.
செய்வாராக. நல்ல பாடல்களுக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்குவதாக. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அவரை குறித்து பாட வேண்டும் என்கிற அந்த விருப்பம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் எழும்பினபடியினால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது நாம் மேம்படுவதாக. இந்த நாளிலேயும் சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்தில் என்னிடத்தில் அங்கே இந்த பாடல் நீங்கள் ஜெபித்து இதை எங்களுடைய குடும்ப ஜெபத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று அவர் கேட்டார். நான் சொன்னேன், நாளைக்கு ஆராதனையிலே அதை நாம் ஜெபித்து வெளியிடலாம் என்று நான் சொன்னேன். ஆனால் இவ்விதமாய் அவரை பாட சொல்வேன் என்று அவர் ஒருபோது நினைத்திருக்க மாட்டார். பாட சொல்வேன் என்று நினைத்திருந்தால் கண்டிப்பாக அதற்குரிய ஆயுதத்தோடு கூட என்ன செய்திருப்பார், வந்திருப்பார். எப்பொழுதுமே ஊழியக்காரனுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லா காரியத்திலையும் எப்பொழுது ஆயுதமாக என்ன செய்து இருக்க வேண்டும். ஆசீர்வதிப்பார். நல்ல பாடல். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக இந்த பாடலை அவர் உட்கார்ந்து வீட்டில் கீழ்போடை தூக்கி வைத்து அவரே மியூசிக்கெல்லாம் போட்டு கடைசியாக கம்ப்யூட்டரில் உட்கார்ந்து பல மணி நேரங்கள் அவர் வேலை செய்கிற நேரங்களிலேயும் பல மணி நேரங்கள் அதற்காக செலவழித்து இந்த பாடலை அவர் ஏற்றிருக்கிறார். இதற்கு பின்பு யூடியூப்லையும் அவர் வெளியிடுவார். அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து பல பாடல்களை பாடுவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். இப்பொழுது நாம் ஏற்கனவே அற்புதமே என்கிறதான தலைப்பின் கீழே வேத வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது நாம் பார்த்தோம், இயேசுவை அறிந்தால் வாழ்வில் அற்புதமே என்று. இரண்டாவது நாம் பார்த்தோம், இயேசுவை ஆராதித்தால் வாழ்வில் அற்புதமே என்று. மூன்றாவது கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தால் வாழ்வில் அற்புதமே என்று பார்த்தோம். இந்த 3 செய்திகளையும் கேட்காதவர்கள் யூடியூபிலே பிளஸிங் ஜிஎன்எம் சர்ச் என்று இருக்கும். அதில் நீங்கள் கேட்டால் அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் தியானிக்க போகிறது, இயேசுவை விசுவாசித்தால் வாழ்வில் அற்புதமே. இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்பிக்கை நம்முடைய மத்தியிலே இருக்க வேண்டும். இயேசுவை எந்த அளவுக்கு நாம் விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கிறதா என்பது அது ஒரு பெரிய காரணம். விசுவாசம் இல்லாவிட்டால் நாம் தேவனுக்கு பிரியமாய் கூட இருக்க முடியாது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று. அப்படி என்றால் விசுவாசம் என்றால் என்ன? அதுக்கு ஒரு டெபினிஷன் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. இதை நாம் காண முடியாது, ஆனால் நம்ப வேண்டும். நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் என்பது நம்பிக்கை. வேதாகமத்தில் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, இப்பொழுது அன்பு, நம்பிக்கை, விசுவாசம் இவை 3ம் உலகத்திலே நிலைத்திருக்கிறது. 3 காரியங்கள் உலகத்திலே நிலைத்திருக்கிறது. அந்த 3 காரியங்கள் எவைகள் என்று சொன்னால், 1 அன்பு, 2 விசுவாசம், 3 நம்பிக்கை. இவைகளில் அன்பு பிரதானமானது. விசுவாசம் எதற்கு என்று சொன்னால், நம்மால் செய்ய முடியாத காரியத்தை இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு தேவன் நமக்கு செய்ய வேண்டும். இயற்கைக்கு மேற்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும் போதுதான் நமக்கு பெரிய அற்புதங்கள் நடக்கிறது. 2 வசனத்தை இதற்கு அடிப்படையாக நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கிறேன். ஆபத்துக்கு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை உங்களுக்கு முன்பு வைக்கிறேன். நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரணியுங்கள்,
விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். நீங்கள் நம்பாத, இதுவரைக்கும் இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா, இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்காதா என்ற கேள்விகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருந்ததான நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசியாத, விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். ஆண்டவர் நடப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அப்படிப்பட்ட கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியத்துவமாய் இருக்கிறது. மத்திய 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபித்துட்டு போய் அப்புறம் மனம் பதறக்கூடாது. விசுவாசத்தோடு ஜெபித்த காரியத்தில் நமக்கு என்ன வரக்கூடாது? மனப்பதற்றங்கள் வரக்கூடாது. மனப்பதற்றங்கள் இல்லாத அளவுக்கு நாம் விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருந்து ஜெபிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நம்ம எவைகளை அவருடைய சன்னிதானத்தில் கேட்கிறோமோ அவைகளை நமக்கு செய்ய அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆனால் ஒரு காரியம் நாம் செய்திருக்கிறோம், நாம் அவரிடத்திலே கேட்க வேண்டும், நாம் அவரிடத்திலே வர வேண்டும், நாம் அவருடைய சன்னிதானத்திற்கு வர வேண்டும், வீட்டிலே ஜெபிக்க வேண்டும், முழங்கால் படியிட வேண்டும், ஆண்டவரை நோக்கி தேவ சன்னிதானத்தில் தேவனே எனக்கு இறங்கும் என்று சொல்லும்போது அந்த குருடர்களுக்கு இறங்கினது போல ஆண்டவர் நமக்கு இறங்குவார். அவர் இறக்கத்திலே மிகவும் சிறந்தவர். அவருடைய இறக்கம் 1000 தலைமுறை மட்டும் இருக்கிறதா இருக்கிறது. அவருடைய இறக்கங்களுக்கு அளவே இல்லை, அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆனால் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை நாம் இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம் அதை நான் பின்னாலே உங்களுக்கு சொல்ல போகிறேன். அற்புதம் தேவனால் நமக்கு நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னார். எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, சிலருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது எவ்வளவோ அற்புதங்களை கர்த்தர் செய்திருப்பார். எவ்வளவோ அற்புதங்களை கர்த்தர் செய்திருந்தோம், எவ்வளவோ அற்புதங்களை கர்த்தர் செய்திருந்தோம் நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். எவ்வளவோ அற்புதங்களை அவருடைய மத்தியில் கர்த்தர் செய்திருந்தோம், அவங்களுக்கு விசுவாசம் வராது, அவர்களுக்கு விசுவாசம் வராது. இருந்தால் இங்கே மோசைக்கிறதான தேவனுடைய மனுஷன் சொல்லும் போது உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 33ஆம் வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது மோசே சொல்லும்போது, ஆண்டவர் இரவிலையும் பகலிலையும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். இரவிலையும் பகலிலையும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தோம், அவர்கள் அவரை விசுவாசிக்காமல் போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல எத்தனையோ முறை தேவனாகிய கர்த்தர் நம்மை அழகாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் குளிக்கவும் சென்றாரே. இப்படி இருக்க இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனது என்ன? எத்தனையோ அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஆனா சில நேரங்களில் விசுவாசம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் போகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்தவர காரியங்கள் எக்கச்சக்கம். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தார். வனாந்திரத்துல கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். அங்கேதான் அவர்கள் பாடினார்கள், ஊற்று தண்ணீரே பொங்கி வா, ஊற்று தண்ணீரே பொங்கி வா என்று இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பாடினார்கள். அந்த தண்ணீர் மதுரமாக இருந்தது.
மாறாவிலே தண்ணீர் கசப்பா இருந்தது. ஆண்டவர் சொன்னதான கொப்பேர் மரம் போட்ட உடனே அந்த தண்ணீர் மதுரமாய் மாறிவிட்டது. காடைகளை கேட்டார்கள். ஒரு கிளிக்காற்றினாலே பாளையம் முழுவதும் காடைகள் வந்து குவிந்தது. மன்னா தேவ தூதர்கள் புசிக்கிறதன் அப்பத்தை, அந்த மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் புசித்தார்கள். அதை கவனிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் புசித்தார்கள். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்திற்கு போகும் வரைக்கும், அந்த கானான் தேசத்திலே போய் அவர்கள் கானான் தேசத்தினுடைய ஆகாரத்தை புசிக்கும் வரைக்கும் மன்னாவை சாப்பிட்டார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் எத்தனையோ காரியங்களை கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். சிலர் என்னிடத்திலே சொல்கிறதுல சில காரியங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்படி என்றால், எப்படிலாமா கர்த்தர் என்னை நடத்தினார், தேவனை எப்படிலாமா என்னை நடத்தி கொண்டு வந்திருக்க நினைச்சு பார்க்கும்போது இதற்கு நான் தகுதி அல்ல, இதற்கு நான் பாத்திரமான அல்ல என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் குறைந்து போச்சு. இன்னைக்கு அவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்களுடைய காரியங்கள் விசுவாசம் குறைந்து போய்விட்டது. விசுவாசத்தின் அளவு குறையக்கூடாது, அது ஒருபடி வளர வேண்டுமே தவிர குறையக்கூடாது. ஏனென்றால் நாம் விசுவாசிக்காவிட்டால் நிச்சயமாகவே நிலை பெற மாட்டோம். விசுவாசிக்காவிட்டால் நாம் ஒரு காரியத்திலையும் ஜெயம் எடுக்க முடியாது. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் விசுவாசியாமல் இருக்கும்போது தேவன் நமக்கு காரியங்களை செய்ய முடியாது. தேவன் நமக்கு காரியங்களை செய்ய முடியாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. அதனால விசுவாசத்தை குறித்து நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இன்னும் ஒரு காரியங்களை நான் சொல்வேன் என்று சொன்னால், தேவன் எவ்வளவோ காரியங்களை நம்முடைய மத்தியிலே செய்தோம். ஆண்டவருக்கு சில நேரங்களில் கோபத்தை தான் மூட்டிட்டு இருக்கிறோமே தவிர அவரை நாம் நம்பவில்லை, அவரை நாம் விசுவாசிக்கவில்லை. எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, எத்தனையோ குடும்பங்களுடைய வாழ்க்கையில இவைகளுக்கெல்லாம் நான் தகுதியானவனா, இவைகளுக்கெல்லாம் நான் பாத்திரமானா என்று சிந்திக்கும் போது, தியானிக்கும் போது அவர்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நடத்திருக்கிறார். ஆனால் சில நேரங்களில் ஆண்டவரை நாம் கோபப்படுத்தி விடுகிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டோம். எதுவரைக்கும் என்னை விசுவாசியாக இருப்பார்கள்? பாருங்க, நல்ல பாருங்க, ஆண்டவர் கேட்கிறாரு, தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும். ஆண்டவர் எவ்வளவோ அடையாளங்களை நம்முடைய மத்தியில காண்பித்திருக்கிறார், எவ்வளவோ அதிசயங்களை செய்திருக்கிறார். ரட்சிக்கப்படும் போதே ஆண்டவர் அதிசயத்தை செய்து, அடையாளத்தை செய்துதான் நம்மளை ரட்சித்து சபைகளை கொண்டு வந்திருக்கிறார். அன்னைக்கு அந்த அடையாளங்களை, அற்புதங்களை, அதிசயத்தையும் செய்து நம்மை அவர்களை கொண்டு வந்ததான தேவன் இன்னும் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய மாட்டார்? அன்னைக்கு எப்படி ஆயிரம் ஏசப்பா என் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை நீ செய்தால் போதும்ட்டு அப்படியே கால விழுந்து ஆண்டுடைய சமூகத்தில் கடக்கும். இன்னைக்கு எப்படி இருக்கு? வாழ்க்கையில உயர 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 ஆண்டுடைய சமூகத்தில் தாழ்மையா இருக்கிறவா கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தாழ்மை எல்லவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்மை எல்லவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால்தான் மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கோபம் மூட்டின உடனே ஆண்டவரை நேரடியாக கேட்கிறார், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டோம். எத்தனையோ அடையாளங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்து
செய்திருக்கிறார், இன்னும் செய்ய போகிறார். அவைகளை கண்டும் எதுவரை எதுவரைக்கும் நீங்க ஆண்டவரை விசுவாசியாமல் இருப்பீர்கள். இந்நாட்கள்ல நமக்கு விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒருபடி வளர வேண்டும், கூட வேண்டும். இருக்கிறதான சூழ்நிலையிலிருந்து நாம் குறையக்கூடாது. இருக்கிறதான சூழ்நிலையிலிருந்து குறையக்கூடாது. லாக்டவுன் இதுல உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் எப்படி நீங்கள் இந்த நேரத்தை போக்குகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எவர்கள் வேதத்தை அதிகமாய் நேசித்து ஜெபத்தில் உறுதியாயிருந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில எந்த மனுஷனாலும் எதிர்பாராத ஒரு மேன்மையான காரியத்தை பரலோகத்தின் தேவன் செய்ய போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி அந்த மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்யணும்னா நமக்கு கிடைத்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கூத்தடிச்சோம், உன்னால போட்டோம், சாப்பிட்டோம், தூங்கினோம் இல்லை. நாம் செய்யக்கூடியது என்ன? கவனிக்க வேண்டும். நாம் செய்யக்கூடியது என்ன? எழுந்து ஜெபம் பண்ண வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும். ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நன்மை குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்று சொன்னார். காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தியவர்களா இருக்க வேண்டும். சரி, இருக்கட்டும். ஆண்டவர் கேட்கிறார், நான் காட்டின சகல அடையாளங்களை கண்டு உங்கள் வாழ்க்கையில எத்தனையோ அடையாளங்களை கர்த்தர் செய்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார். அதை கண்டும் இன்னும் ஏன் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீர்கள்? விசுவாசத்தோடு கூட இருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 5 காரியத்தை விசுவாசம் என்னெல்லாம் செய்கிறது, வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான அற்புதங்கள் எல்லாம் நடக்கிறது என்கிறதான 5 காரியங்களை உங்களுக்கு முன்பு வைக்கப் போகிறேன். 1, யோனா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு சாபம் வந்து இறங்குகிறதாய் காணப்படுகிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், யோனா தீர்க்கதரிசி அந்த இடத்துக்கு போவதற்கு பதிலாக, நினைவைக்கு போகிறதுக்கு பதிலாக தமஸ்குவுக்கு கப்பல் ஏறி போய்விட்டான். தேவ சித்தத்துக்கு அவன் மாறாக போனதுனால நடந்தது என்ன என்பது உங்களுக்கு நன்றாய் தெரியும். அவனுக்கு மட்டும் பிரச்சனை அல்ல, அவனால் மற்றவர்களுக்கும் பிரச்சனை வந்துச்சு. கடைசியா அவனை தூக்கி கடலிலே போட்டார்கள். ஒரு பெரிய மீன் விழுங்கினது. தமஸ்குவிலே நினிவேயை கொண்டு வந்து அவனை கக்கினது, இறக்கி விட்டது. நினிவேலை கொண்டு இறக்கி விட்டவுடனே அவன் சொல்கிறான், இன்னும் 40 நாட்களுக்குள்ளாக இந்த பட்டணம் அடைய போகிறது என்று சொன்னவுடனே 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் நன்றாய் வாசித்து பார்க்க வேண்டும். 40 நாட்களுக்குள்ளாக இந்த பட்டணம் அழிய போகிறது என்று சொன்னவுடனே இந்த நாட்டினுடைய ராஜா, இந்த மந்திரிகள் எல்லாரும் ரெட்டுடுத்தி சாமியில் உட்கார்ந்து உபவாசம் செய்ய ஆரம்பித்தார்கள். அதுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை விசுவாசித்து, அதாவது 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நான் உங்களுக்கு முன்பு வைக்கிறேன். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் எல்லாம், இவன் சொல்லப்பட்டிருக்கிறது மிருக ஜீவன்கள் கூட ஒன்றும் விஷயாமல் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்தாங்க. ஆண்டவர் இரக்கங்களின் தேவன், மன ஒழுக்கங்களின் தேவன். அவர் உடனே இறங்கினார். இறங்கி அந்த தேசத்தை அந்த சாபத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் விடுதலையாக்கினார். விடுதலையாக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தை பெருகுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதே அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க தங்கள் பொல்லாத வழியையும் தம் கையில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப வேண்டும். கையில என்னது இருக்கு?
கையில என்ன இருக்கா? கொடுமை இருக்கிறதா? பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கையை கழுவுங்கிறாங்க. ஏன் கையை கழுவுனா கையில கொடுமை இருக்கு, கையில தேவனுக்கு விரோதமான பணம் இருக்கிறது, கையில தேவனுக்கு விரோதமான காரியங்கள் இருக்கிறது. சிலருடைய கையில அருவாள் இருக்கிறது, ரத்தம் சிந்தி போயிருக்கிறது. அவைகளை விட்டு மனம் திரும்பும் போதுதான் ஆண்டவர் இறக்கம் பாராட்டுவார். இல்ல நான் இப்படியே தான் இருப்பேன், ஆண்டவர் எனக்கு பாராட்டணும்னா நீ அப்படியே இருக்க வேண்டியதுதான். யாரு மனம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் இறக்கம் பாராட்டுவார். அப்படி என்றால் ஒன்று, அழிவில் இருந்து தேவனாகிய கர்த்தர் தேசத்தை விடுவிக்க வேண்டும் என்றால் தேசம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். தேசம் யாரை விசுவாசிக்க வேண்டுமா? தேவனை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது நாம் பார்க்கும்போது, நாம் விரும்புகிற அற்புதத்தை தேவன் நமக்கு செய்ய வேண்டும் என்றால் நமக்கு விசுவாசம் அவசியம். நாம் விரும்புகிற அற்புதம், இன்னைக்கு எல்லாருக்குமே விருப்பம் ரொம்ப இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையில் விருப்பம் என்கிறது இல்லாத ஒரு நபர் இருக்கவே மாட்டார். வேதம் சொல்கிறது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது, நீ விரும்புகிற அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொன்னார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. பாருங்க என்ன நடந்துச்சு. பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டவன், பிசாசினால வேதனைகள் வரும், இயேசுவினால சமாதானம். அல்லேலூயா. இயேசுவினால என்ன வரும்? சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், சுகம் வரும். அந்த 15ஆம் அதிகாரம் 22 முதல் 28 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், அங்கே பிசாசினாலே கொடிய வேதனைப்பட்டதான ஒரு ஸ்திரீ ஆண்டவரிடத்துல வந்து ஜெபிக்கிறார். தேவனிடத்துல வந்து ஜெபிக்கிறதான காரியத்தை பார்க்கிறோம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது. That is mentioned singular. உன் விசுவாசம், உன்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் உன் விசுவாசம் எப்படி இருக்கிறது? விசுவாசத்துல நீ விரும்புகிறாயா? எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்க வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், நீ விசுவாசத்துல விரும்புகிறாயா? எனக்கு நான் இப்போ 12th எழுதியிருக்கிறேன், எனக்கு நல்ல மதிப்பெண் வர வேண்டும், 10th எழுத போகிறேன், நல்ல மதிப்பெண் வர வேண்டும், உன் விசுவாசத்தின் அளவு என்ன? அங்கே ஆண்டவர் சொல்கிறார், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுள். எப்பொழுதுமே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமது மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறதான தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 20ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கும்போது, 4ஆம் 5ஆம் வசனத்திலே பார்க்கும்போது அவர் சொல்கிறார், அவர் தாமே உமது மன விருப்பத்தின்படி ஆரம்பம் செய்து மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறதான தேவன். அதற்காக தேவையில்லாத விருப்பத்தெல்லாம் கொண்டு வந்துச்சு ஆண்டவர் இதை நிறைவேற்றணும் என்று சொன்னால் நீ தோற்று போன. அவருக்கு பிரியமான விருப்பம், நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும், அது அவருக்கு பிரியம். நல்ல இடத்துல நீ இருக்க வேண்டும், அது அவருக்கு பிரியம். செய்யக்கூடியது என்ன? விசுவாசம். ஆண்டவர் மேல விசுவாசம், கர்த்தர் மேல விசுவாசம் வச்சா ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்புகிறபடி. வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, நேரலையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன், whatever it may be, இந்த வாழ்க்கையில நீ என்ன காரியத்தை விரும்பிக் கொண்டிருக்கிறாய், தேவனுக்கு விருப்பமான காரியங்களை எதை நீ விரும்பிக் கொண்டிருக்கிறாயோ அதை உன் வாழ்க்கையிலே செய்து கர்த்தர் உனக்கு நல்ல சுகத்தை கொடுக்க போகிறார். கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல பலத்தை கொடுக்க போகிறார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறார். ஆண்டவர் சொன்னார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது என்று சொல்லி சொன்னார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம். அந்நேரமே அந்த சன பொழுதிலே தேவன் செய்கிறதான அற்புதம் வந்து
இன்னைக்கு நாளைக்கெல்லாம் கிடையாது. தேவன் செய்த அற்புதம் வந்து இன்னைக்கு நாளைக்கெல்லாம் கிடையாது. தேவன் அந்த ஸ்தலமே. இப்பொழுது நீ வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எந்த சன பொழுதிலே பரிசுத்தாவின் தேவன் உனக்குள்ளே ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார். That is confirmed. அவர் இந்த நேரத்திலே உடற்குள்ளே உறுதியாக ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறதா? வந்து அலைவிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் கர்த்தரை விசுவாசம். இரண்டாவது, நாம் விரும்புகிற காரியங்கள் நமக்கு நிறைவேற வேண்டும் என்றால், அதில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீ கர்த்தரை விசுவாசம். மூன்றாவது, நம்முடைய விசுவாசத்தை கண்டுதான் இயேசு நமக்கு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். மார்க் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனங்களை பார்க்கும்போது இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு, இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு, உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். உங்க வீட்டுல நீங்க 4 பேர் இருக்கலாம், 4 பேருடைய விசுவாசமும் எப்படி இருக்கிறது 4 பேருக்குமே தெரியாது. இப்பொழுது இந்த நேரலையில உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது அவர்களோட சேர்ந்து கேட்கறதுல யாருக்குமே தெரியாது. நான் இயேசுவை காண்கிறேன். இயேசு அதை கண்டுதான் அற்புதம் செய்ய போகிறார். இயேசு அதை கண்டுதான் என்ன செய்ய போகிறார்? அற்புதம் செய்ய போகிறார். அதான் நான் முதலாவது சொன்னேன், விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவனின் உறுதியும் காணப்படாதவனின் நிச்சயமாய் இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய சின்னமே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக கவனிக்க வேண்டும். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு என்ன சம்பவம்? ஒரு திமிர்வாதக்காரன், மார்க் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனங்களை பார்க்கும்போது அங்கே ஒரு திமிர்வாதக்காரன். எப்பொழுதுமே சொல்லுவேன், எல்லா வாதத்துக்கும் மருந்து இருக்கும், ஆனா திமிர்வாதத்துக்கு எழுதியிருக்காது, மருந்து இருக்காது. அந்த திமிர்வாதத்துக்கு சரியான மருந்து கொடுக்கணும் இயேசுவால தான் முடியும். யாரால தான் முடியும்? இயேசுவால தான் முடியும். இயேசு அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். 4 பேர் கட்டில வச்சு தூக்கிட்டு வரார். 4 பேர் கட்டில வச்சு தூக்கிட்டு வரும்போது உள்ள கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இயேசுக்கு முன்னால அவனை கொண்டு வந்து வைத்து ஜெபிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. உடனே மேலே ஏறி கட்டோடுகளை அவர்களை பிரித்து, ஓடுகளை பிரித்து, அந்த கட்டில படுத்திருக்கோன்னா அப்படி கட்டிலோட மேல தூக்குதாங்க. கட்டிலோட மேல தூக்கி போதுமான அளவுக்கு அதையெல்லாம் பிரிச்சுட்டு அப்படியே கீழே என்ன செய்தாங்க? இறக்குறாங்க. இறக்குன உடனே ஆண்டவர் சொல்றாரு, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போ சில வியாதிகள் பாவத்தினாலும் என்ன செய்கிறது? வருகிறது. அந்த பாவத்தினால் வந்த அந்த திமிர்வாதத்தின் வியாதியை இயேசு அங்கே மன்னித்து, அந்த பாவத்தை மன்னித்து அவனை சுகப்படுத்துகிறார். அவனை சுகப்படுத்துகிறார். என் அன்பு தேவனுடைய சின்னமே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் மற்றவர்களுக்கு தீமை செய்திருக்கலாம், நல்ல ரத்தம் ஓடுது, அந்த இரத்த ஓட்டத்தில் நீ பல காரியங்களை தேவனுக்கு விரோதமாகவும், உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாகவும், உன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும், உன்னுடைய மனைவிக்கு விரோதமாகவும், உன்னுடைய புருஷனுக்கு விரோதமாகவும், உன்னுடைய பெற்றோருக்கு விரோதமாகவும் நீ செய்திருக்கலாம். யாருமே பார்க்கல. இந்த பாவத்தினால ஒரு அடி விழுந்து ஒரு வியாதி வந்துட்டு பாரு, இதுக்கு மருத்துவமே கிடையாது. இன்னைக்கு கொரோனாவுக்கு மருந்தே கண்டுபிடிக்கல. அதே போல பாவம் என்கிற வியாதிக்கு மருந்தே கிடையாது, மருந்தே கிடையாது. அந்த பாவம் என்கிற வியாதியிலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் இடத்துல தான் வரும். அதுக்கு வேற எந்த பரிகாரமும் செய்ய முடியாது. பரிகாரம் செய்வதற்கு ஒருவரால முடியும், இரட்சகராக இயேசுவால முடியும். அந்த இயேசு ஜீவன் உள்ளவர். அந்த இயேசுவின் காயப்பட்ட கரங்களால் தேவன் நமக்கு அற்புதங்களை செய்ய போதுமானது. ஐயாவதான் சிலுவையிலே முதலாவது வார்த்தையை சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும்,
இதாவே இவர்களை மன்னியும் சொல்லு. என் அன்பு தேவனுடைய ஜனமே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நன்றாய் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் செய்த இந்த சாபமான காரியத்தினால ஒரு பலவீனம் வந்து, ஒரு சுகவீனம் வந்து, ஒரு சாபம் வந்து உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கட்டி போட்டிருக்கிறதா? எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு கட்டி போட்டிருக்கிறதா? இயேசு இப்பொழுது உங்கள் விசுவாசத்தை பார்க்கிறார். இயேசு இப்பொழுது உங்களுடைய விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். பார்த்து நடந்தது என்ன? அங்கே 2ஆம் அதிகாரம் 10 - 12 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, இயேசு அந்த நிர்வாகக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் அவன் போனான். எல்லாருக்கும் முன்னால கர்த்தர் அற்புதம் செய்தார். எல்லாருக்கும் முன்னால அற்புதம் செய்வதற்கு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து போதுமானவராய் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதம் செய்திருக்கிறார். நான் சிறு பையனாக இருக்கும்போது 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது மருத்துவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். ஆர்ஃபனேஜில் படிக்கிறேன். என்ன என் சரீரத்தில் நேர்ந்ததோ தெரியாது. இந்த தொண்டையிலே பார்த்தால் இங்கே ஒரு ஆபரேஷன் பண்ணது. மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். கைவிடப்பட்ட நிலைமை இல்லை. ஈவன் டாக்டர்ஸ் சொல்லிவிட்டார்கள், இன்னும் சில மணி நேரங்களில் இவன் மறித்து விடுவான், சில மணி நேரங்களில் இவன் மறித்து விடுவான் என்று சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது எனக்கு ஒரு 10 வயதாக இருந்திருக்கலாம். இப்பொழுது எனக்கு ஒரு 56 முடிந்து 57வது வயதில் நான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 47 ஆண்டு வருடமாக சுகமாக இருக்கிறேன். ஆபரேஷன் பண்ணி சளியை எடுத்தார்கள். நீ பிழைப்பது கஷ்டம் என்று சொன்னார்கள். ஆனால் எனக்காக என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் அப்போஸ்தலர் பரிசுத்தவான்கள் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் ஜெபித்தார்கள். என்னுடைய தாயாருக்கு ஜெபித்தார்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவர்கள் சொன்ன நேரத்தில் எழுந்து உட்கார்ந்து ஆகாரம் புசிக்க கர்த்தர் உதவி செய்தார். நான் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கிறேன். இயேசு அற்புதம் செய்கிறார் என்பதற்கு ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கிறேன். அதனால என் அன்பு தேவனுடைய ஜனமே, ஒன்று தேசத்தை அழிவிலிருந்து ரட்சிக்க பாதுகாக்க தேவனால முடியும். அதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவை விசுவாசம். உங்களுடைய குடும்பம் அழிவில் இருக்கிறது. அந்த அழிவிலிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை விசுவாசிக்கிறார். இரண்டாவது, பிசாசின் போராட்டம். நைட்ல தூங்க முடிய மாட்டேங்குது. ஐயோ பயம். சபையில் ஒருவர் இருந்தார். இப்பொழுது அவர் பயணத்தில் இருக்கிறார். நடந்த சம்பவம் மனைவியும் அவரும் சேர்ந்து சபையிலே பிரச்சனையினால வந்து விட்டார்கள். சில நாட்கள் சபையிலே இருந்தார்கள். அவர் என்ன செய்வார்னா, பயந்து நைட்ல 10-11 மணிக்கு மேலாக மனைவியினுடைய தலைமாட்டில் குத்துச்சு உட்கார்ந்துட்டே இருப்பார். அவருடைய பேர் முனியசாமி. இன்னைக்கு யோகம்னு பேர் மாறி இருக்கு. மனைவியுடைய தலைமாட்டில் அவர் உட்கார்ந்துருக்கார். ஏன் அப்படின்னு கேட்டா பயம். அப்புறம் நான் பார்த்து சத்தம் பண்ணி ஜோம் பண்ணி கொஞ்சம் படுத்து தூங்கிடுவார். அப்போ நல்லா சிந்தித்து பாருங்கள். பாவத்தினால் வந்த பயங்கள், பாவத்தினால் வந்த சாபங்கள், பாவத்தினால் வந்த துன்பங்கள், பாவத்தினால் வந்த கஷ்டங்கள், பாவத்தினால் வந்த சாபங்கள், இவைகள் எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்னா, அந்த பிசாசு கொள்வதான காரியங்களிலிருந்து விடுதலை வேணும்னா இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது, தேவனாகிய கர்த்தருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். விசுவாசத்தை பார்த்து ரட்சித்து உடைய வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். நான்காவது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவன் மேல் வைக்கும் விசுவாசம் தான் அற்புதங்களை செய்யும். தேவன் மேல வைக்கிறதான விசுவாசம். முதலாவது நான் சொன்னேன், அழிவிலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்று.
இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கிறோம். நம்ம விரும்புகிற அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும்னா, நம்முடைய விரும்புகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும்னா ஆண்டவர் விசுவாசிக்கும். மூன்றாவது, அதை தேவன் காண்கிறார். உண்மையிலே விரும்புகிறாங்க. பலபலி சொல்வாங்களா, தூங்குகிறவனை எழுப்பிடலாம், நான் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை என்ன செய்ய முடியாது, எழுப்ப முடியாது. அதே போல உண்மையான விருப்பம் இருக்கிறதா இல்லையா என்பதை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் என்ன செய்கிறார், பார்க்கிறார். உண்மையான விருப்பம் இருக்கிறதா இல்லையா என்பதை கர்த்தர் என்ன செய்கிறார், பார்த்து அவனுடைய விசுவாசத்தை கண்டு அவனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறார். நான்காவது, அவர் மேல் வைக்கும் விசுவாசம். அவர் மேல வைக்கிற விசுவாசம் தான் நமக்கு அற்புதங்களை செய்யும். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பெரும்பாலுள்ள ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வருடமாய் அவளுக்கு பெரும்பாடு, 12 வருடமாய் அவளுக்கு பலவீனம். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு, தன் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விட்டு மருத்துவம் பார்த்து விட்டார். ஆனால் இப்ப இந்த சச்சாயில் அவருடைய சரீரத்துல சுகம் உண்டாகல, பலவீனம் கூடிக்கிட்டே இருக்கு, பலவீனம் கூடிக்கிட்டே இருக்கு. சச்சாயிலும் அவளுக்கு சுகம் கிடைக்கல. ஒருத்தர் ஒரு டாக்டர் சொல்லுவாரு, இன்னொருத்தர் டாக்டர் சொல்லுவாரு, இன்னொருத்தவங்க இங்கிலீஷ் மெடிசன், தமிழ் மெடிசன், இயற்கை மெடிசனுக்கு போவாங்கன்னு சொல்லுவாரு. இயற்கை மெடிசனுக்கு போவாங்க, அங்க போவாங்க, இங்க போவாங்க, எல்லாம் அடைச்சு உண்டானது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்ப தனியா உட்கார்ந்துட்டு இருக்க. இனி என்ன செய்வது, அவருடைய வாழ்க்கையில என்ன செய்வது என்று அவள் திகைத்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த சன பொழுதில் தானே அவள் கேள்விப்படுகிறாள், இயேசு அங்கே வருகிறார் என்று. கேள்விப்பட்ட உடனே அவளுக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த விசுவாசம் அங்கே காணப்படுகிறது. என்ன என்று சொன்னால், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகியும் தொடுவேன், தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும். விசுவாசத்தை தேவன் மேல் வைத்தார். யாரும் சொல்லிக் கொடுக்கலையே, யாரும் சொல்லிக் கொடுக்கலையே. நீ தேவன் மேல் விசுவாசமாயிரு, அப்பொழுது அற்புதம் உண்டு. யாரும் சொல்லிக் கொடுக்கல. அவளுக்குள்ள அந்த தாகம், அவளுக்குள்ள அந்த விருப்பம், அதை இயேசு காண்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. வாழ்க்கையில சிந்திக்கக்கூடிய நேரம் சிந்திக்கணும், யோசிக்கக்கூடிய நேரம் யோசிக்கணும். அப்போ இயேசுவின் இடத்துல போய் தொட்டார், வஸ்திரத்தை தொட்டார், சுகமாவே என்று எண்ணினார். சுகமாவே, நான் சொல்கிறது அந்த பகுதியை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. அங்க இருக்கிற நான் சொல்கிற வார்த்தைகள் மத்திய 9ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர் எண்ணினார். சுகமாவேன் என்று அவள் என்ன செய்தார், எண்ணினார். அதனால ஆண்டவர் அவளுக்கு சுகத்தை கொடுத்தார். சுகத்தை என்ன செய்தார், கொடுத்தார். சுகத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், சுகத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் அவளுக்கு சுகத்தை கொடுத்தார். விசுவாசத்தின் எல்கையை பற்றினார். தேவன் அவளுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவனாய் இருந்தார். அங்கே சொல்லப்பட்ட 22ஆம் வசனத்திலே இயேசு திரும்பி அவளை பார்த்து நன்றாய் கவனிக்க வேண்டும். அங்கே காண்கிறார், இப்பொழுது பார்க்கிறார். காண்கிறதற்கும் பார்க்கிறதுக்கு என்ன விசுவாசம், என்ன வித்தியாசம்? காண்பது நேரிலே காண்கிறார், பார்ப்பது திரும்பி பார்த்து பார்க்கிறார். திரும்பி பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம். நான் சொல்கிறதான வசனங்கள் எல்லாமே அது ஒருமையில் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் விசுவாசம், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பாருங்க, 12 வருஷமா யார் பார்ப்பா? ஒரு வாரம் 2 வாரம் வியாதினா 4 பேர் பார்ப்பாங்க, 5 பேர் பார்ப்பாங்க.
என்னுடைய சிறுவீனத்துல நான் பார்த்துருக்கிறேன்ல அனுபவம், எல்லாருக்குடைய அனுபவம் தான். பார்ப்பாங்க, கேட்பாங்க, சில பழங்களை வாங்கி வந்து கொடுப்பாங்க, நல்லா இருக்க கவலைப்படாங்க. ஆனால் 12 வருஷமா படுக்கையில் இருந்தா யார் பார்ப்பா? நான் இயேசு அதை பார்க்கிறேன். ஒருவேளை இந்த நேரலையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்துல யாராவது அவர்கள் வருடக்கணக்காக பலவீனப்பட்டு போயிருந்தால், இப்பொழுது இந்த கேட்கிற நேரத்தில் இயேசுவின் மேல் அவர்கள் விசுவாசம் வைத்து இந்த வசனத்தை கேட்டார். ரைட் நவ, இப்பொழுதே அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். அவரால் செய்ய முடியும். அவர் சொல்கிறார், நான் சமூகத்திற்கு மட்டுமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ. இந்த வசனத்தை கேட்கிற நேரத்திலே தேவன் அற்புதங்களை செய்கிறார். எந்த பலவீனமாக இருக்கட்டும், அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. 5வது ஒரு முக்கியமான காரியம் சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்களிடம் இல்லாத விசுவாசம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கு. சொல்லுதங்களா, மற்றவங்களிடத்துல 1000 ரூபாய் இருந்தா என்கிட்ட 2000 ரூபாய் இருக்கு, ஒரு பெருமை தானே? எப்படி? அது ஒரு சந்தோஷம் தானே? மற்றவங்க ஒரு சின்ன வீட்டுல இருந்தா நான் பங்களா வீட்டுல குடியிருக்கிறேன், நல்லது தானே? அந்த வீட்டுல பெட்ரூமே கிடையாது. என் வீட்டுல சிங்கிள் பெட்ரூம், சில சொல்லுவாங்க என் வீட்டுல டபுள் பெட்ரூம், சில சொல்லுவாங்க ட்ரிபிள் பெட்ரூம். அவ்வளவு நல்ல நான் குடியிருக்கிறேன், நல்லது தானே? அதே போலதான் ஆண்டவர் சொல்றாங்க, எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கு. ஆனா உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? வேதத்தில் அப்படியே இருக்கிறேன். மற்றவர்களிடத்தில் இல்லாத விசுவாசம். அங்கே 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஜெபிக்கும் போது அவன் சொல்கிறான், வேலைக்காரனுக்காக ஜெபிக்கும் போது அவன் சொல்கிறான், நான் ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான். நான் அதிகாரம் உடையவனாய் இருந்தாலும் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவினிடத்தில் அவன் சொல்லி வேலைக்காரனை சுகத்திற்காக தன்னுடைய பிரதிநிதியை அனுப்பும் போது இயேசு சொல்கிறார், இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற பொருளான ஜனங்களை நோக்கி, ஆண்டவரே பார்க்கலாம், இந்த இடத்துல நல்ல அழுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. இஸ்ரவேலர்கள் யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேலர்கள் நிறைய பேர் இருக்கலாம், அந்த இஸ்ரவேலர்களுக்குள்ள நீ விசேஷமானவன், நீ விசேஷமானவன். அநேக மனவாட்டிகள் இருக்கலாம், அந்த மனவாட்டிகள் மத்தியிலே அநேக கன்னிகைகள் அந்த கன்னிமடத்துக்கு சேர்க்கப்படலாம். அவைகள் எஸ்தர் ஒரு விசேஷித்தம், எஸ்தர் ராஜாக்கு ஒரு விசேஷித்தம். அதே போலதான் அநேக விசுவாசத்துக்கு உரியவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்குள்ளே உன்னுடைய விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கிறது? உன்னுடைய விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கிறது? மற்றவர்களிடத்தில் இல்லாத விசுவாசம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டா எனக்கு தருவார். சில வீட்டுல 4 பிள்ளைகள் இருக்கும், 4 பிள்ளைகளுமே தகப்பன்ட்ட கேட்காது. 4 பிள்ளைகள் தான், நல்லா நீங்க கவனிக்கணும், 4 பிள்ளைகள் தான். அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் எத்தனை பிள்ளைகள்? 4 பிள்ளைகள் தான், 4 பிள்ளைகள் தான். ஆனா 4 பிள்ளைகள்ல 3 பிள்ளை சொல்லுங்க, நீ அப்பாட்ட போய் கேட்க, நீ அப்பாட்ட போய் என்ன செய்ய, நீ கேட்டா அப்பா என்ன சொல்லுவாரு? கொடுத்துக்க. ஏன் அந்த பிள்ளைகள் கேட்டா கொடுக்க மாட்டாரா? அவங்களுக்கு அப்படி ஒரு சுபாவம் என்ன செய்துச்சு, உருவாக்கிச்சு. அதே போலதான் நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர்? அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா அந்த பிள்ளைகள்ல விசுவாசத்தின் அளவு என்ன? நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் தேவன் நமக்கு கொடுத்தபடி பெற்று கொள்ளக்கூடிய அளவுக்கு. ஒரு சின்ன பிள்ளைக்கு தகப்பன் கேட்ட உடனே கொடுக்கிறாரு. அதே போல ஏசப்பாவுக்கு நீங்களும் நானும் செல்ல பிள்ளை.
செல்ல பிள்ளைகளாகிய நாம் கேட்டவுடனே ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நண்பு தேவனுடைய சொன்னது உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? எல்லா பிள்ளையும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று இயேசு சொல்றார். அப்ப அந்த விசுவாசம் என்பது ஒரு விசேஷித்ததாய் காணப்படுகிறது, பிரத்யேகம் உள்ளதாய் காணப்படுகிறது. ஸ்பெஷல் முடிக்க போற ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். இன்னைக்கு அநேக ஹோட்டலுக்கு போயாச்சுன்னா என்ன சாப்பிடுவாங்க? ஸ்பெஷல் தோசை. என்ன தோசை? ஸ்பெஷல் தோசை. அதே ஒரே கரண்டி மாவு தான். அதுல புரட்டி போடுகிறதான அப்பம் இருக்கிறது, அது கல் தோசை. ரெண்டு சைடும் வெந்திருக்கும், அது சாப்பிடுறது நல்லா இருக்கும். இது தகடு மாதிரி கொண்டு வந்து வைப்பான். என்னது ஸ்பெஷல் தோசை? எப்படி இருக்கும்? தகடு மாதிரி இருக்கும், நொறு இருக்கும். அது சிலருக்கு ஆசை. அதே போலதான் ஆண்டவருக்கு நாம் ஸ்பெஷல் ஆனவர்கள், விசேஷித்தவர்கள். விசேஷித்தவர்களாகிய நம்மிடத்துல ஒரு விசுவாசம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவரிடத்திலே காணப்படாத ஒரு விசுவாசம் நம்மிடத்துல என்ன செய்யணும்? காணப்படணும். அப்பந்தான் அற்புதம் நடக்கும். அதுக்கு நீங்க ஆயத்தமா கண்களை மூடணும். ஆண்டுடைய சன்னிதானத்தில் ஜெபிப்போம். இருக்கிறவங்களுடைய வீட்டுல இருக்கிற இடத்துல மறக்காம பண்ணிட்டு, இயேசுப்பா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா? எவ்வளவோ நான் ஏங்கி போயிருக்கிறேன், ஏங்கி போயிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீர் செய்ய மாட்டீரா என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டால் ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்புகிற காரியம், நீ விரும்புகிற அற்புதம் செய்வதற்கு நான் உன் விசுவாசத்தை காண வேண்டும், நான் உன் விசுவாசத்தை பார்க்க வேண்டும். மற்றவர்களிடத்தில் இல்லாத ஒரு விசுவாசம் நீ என் மேல வைத்திருப்பதை நான் பார்த்து கண்டு, நீ விரும்புகிற காரியத்தை, விரும்புகிற அற்புதத்தை, அடையாளத்தை இந்த நாளில் நான் செய்ய போகிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அப்படியே தாழ்த்தி என் அன்பு தேவனுடைய செல்லை நான் ஜெபிக்க போகிறேன். இந்த வாழ்க்கையில எந்த இடங்கள்ல நீ அற்புதத்தை எதிர்பார்க்கிறாயோ அந்த இடத்துல விசுவாசத்தோடு கூட இப்பொழுது நீ ஆண்டவரை நோக்கி பார்ப்பாய் என்று சொன்னார். கர்த்தர் உனக்கு இரக்கங்களை பாராட்டுகிறார். கர்த்தர் உண்மையிலே ஒரு அளவில்லாத ஆவியை உண்மையிலே பொழிந்தடியை கொண்டிருக்கிறார். காரணம் என்னவென்றால் அற்புதம் நடப்பதற்கு எந்த பாவம் தடையாயிருக்கிறதோ அதை உன்னை நீக்குவதற்கு பின்பு அந்த அற்புதத்தை செய்வதற்கு தேவனுடைய வல்லமை இறங்கி இப்பொழுது உனக்குள்ளே கிரிய செய்வதை நீ உணர்ந்து கொண்டே இருக்கிறார். தேவனுடைய மகிமை இறக்கட்டும். பிள்ளைகள் தங்கியிருக்கிற இல்லத்தை சுற்றிலும் இல்லத்திலையும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இல்லத்திலையும் வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். அவர்கள் விரும்புகிற அற்புதத்தை பரலோகத்தின் தேவன் செய்வதற்கு விசுவாசத்தை பார்த்து, விசுவாசத்தை கண்டு, இவர்கள் மற்றவர்களை காட்டிலும் என் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் அது வித்தியாசமாயிருக்கிறது என்பதை நீ பார்த்து, நீ கண்டு, அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே இன்று இப்பொழுது இந்த சில பொழுதிலே அவர்கள் விரும்புகிற அற்புதத்தை நீர் செய்துள்ளபடியாய் ஆசீர்வதி கிருபை கொடுக்கட்டும். பலன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியும் என்றும் எப்பொழுதும் இயேசுவின் வருகை நம்மோடும்
இன்று அற்புதத்தை பெற்ற பிள்ளைகளுக்கும் நீடித்து நிலைத்தும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.